வணக்கம். திருத்தணியில் தன் கழுத்தில் பட்டாக்கத்தி வைத்து ரீல்ஸ் வெளியிட்டதை தட்டி கேட்ட வடமாநில இளைஞர் மீது தாக்குதல் நடத்திய 4 சிறுவர்கள். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி ரயில் நிலையத்திற்கு வெளியே கடந்த 28ஆம் தேதி கை, கால், தலை மற்றும் உடல் முழுவதும் கத்தியால் வெட்டப்பட்டு படுகாயங்களுடன் வடமாநில இளைஞர் ஒருவர் மயங்கிய நிலையில் இருந்துள்ளார். இதை கண்ட அங்கிருந்த ரயில் பயணிகள் திருத்தணி போலீசாருக்கு அந்த நபர் குறித்து தகவல் அளித்துள்ளனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் படுகாயங்களுடன் கிடந்த வடமாநில இளைஞரை மீட்டு திருத்தணி அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு முதலுதவி சிகிச்சை பெற்ற அந்த இளைஞர் மேல் சிகிச்சைக்காக திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் நடத்திய முதல்கட்ட விசாரணையில் மகாராஷ்டிரா மாநிலம் கோலாப்பூரை சேர்ந்தவர் சுராஜ். 34 வயதான சுராஜ் சென்னையில் இருந்து திருத்தணிக்கு டிசம்பர் 27ஆம் தேதி மின்சார ரயிலில் பயணம் செய்தார். அப்போது திருவாலங்காடு ரயில் நிலையத்தில் அதே மின்சார ரயிலில் ஏறிய ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பகுதியை சேர்ந்த 17 வயதுடைய 2 சிறுவர்கள் மற்றும் திருவாலங்காடு அருகே அரிச்சந்திராபுரம், திருத்தணி அருகே உள்ள நெமிலி ஆகிய பகுதிகளை சேர்ந்த 17 வயதுடைய 4 சிறுவர்கள் சுராஜின் கழுத்தில் கத்தியை வைத்து மொபைல் போன் மூலம் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் ரீல்ஸ் வெளியிட்டுள்ளனர். இதையடுத்து தன் கழுத்தில் பட்டாக்கத்தி வைத்து ரீல்ஸ் வெளியிட்டதை சுராஜ் தட்டி கேட்டுள்ளார். அப்போது கஞ்சா போதையில் இருந்த 4 சிறுவர்களும் சுராஜை பட்டாக்கத்தியால் தாக்கியுள்ளனர். தொடர்ந்து திருத்தணி ரயில் நிலையம் வந்த பிறகு 4 சிறுவர்களும் சுராஜை ரயில் நிலைய மதில் சுவர் வெளிப்புற பகுதியில் உள்ள மறைவான இடத்திற்கு வலுக்கட்டாயமாக அழைத்து சென்று அவரை மீண்டும் பட்டாக்கத்தியால் தாக்கி அதனையும் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளனர் என விசாரணையில் தெரிய வந்ததாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து போலீசார் சுராஜ் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய 4 சிறுவர்களையும் கடந்த 28ஆம் தேதி கைது செய்தனர். இதையடுத்து 4 சிறுவர்களும் இளையர் நீதிக்குழு ஜுவினல் ஜஸ்டிஸ் போர்டு முன்பு ஆஜர்படுத்தப்பட்டனர். அதில் 3 சிறுவர்களுக்கு செங்கல்பட்டில் உள்ள பாதுகாப்பு இல்லத்திற்கு அனுப்பப்பட்டனர். ஒருவர் சட்டத்திற்கு முரண்பட்ட இளஞ்சிறார் என கூறி இளைஞர் நீதிக்குழுவால் ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட சிறுவர்கள் மீது சட்டப்படி மற்றும் தகுந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு சார்பாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் ECR TV சேனலுடன்.